டாஸ்மார்க் ஆதரவா எதிர்பார்த்தா எடுக்கிறேன், வேற எதுவும் எடுக்கல. சரி இல்ல அவர் எடுக்கல. லோகித மைக்கு நீங்க ஏன் 10 ரூபா வாங்குறீங்க? கவர்மெண்ட் சம்பளம் தருது, ஓகேங்களா? இப்ப எல்லாமே கோயம்பேட்டில் மூட்டை தூக்குற ஆளுங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு 10 ரூபா சம்பளம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. குடும்பம் குழந்தை வீட்டுலாம் விட்டு வந்து இங்க மூட்டை தூக்குறாங்க எல்லாருமே. நீங்க வாங்காதீங்கன்னு சொல்றேன். இப்ப கவர்மெண்ட் சம்பளம் தருது உங்களுக்கு, ஓகேங்களா? எல்லாரும் சம்பளம் தருது. இப்பெல்லாம் 140 150 வாங்குறாங்க. கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன் 150 வாங்குறாங்க? இந்த 10 ரூபாய் யாருக்கு போகுது? மூடுறது நல்லது தானே. இப்போ ஏங்க என்ன மாதிரி குடிக்கிற, என்ன மாதிரி குடி என்ன பண்ணுவா? செத்துருவாங்க. என்ன குடிக்கிற எல்லாத்தையும் குடிகாரன் ஆகிட்டு இப்போ திமுக அரசு கலைஞர் ஆட்சியில் திமுக அந்த நேரத்துல 1960 70 இருந்து குடிகாரன் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஒரு ஆட்சி இருந்தது இல்ல, அந்த ஆட்சி ஃபுல்லா இது விசை சாராயம். இந்த சாராயத்துல எவ்வளவு குடும்பத்தை அழிச்சிருக்கிறா தெரியுங்களா? இப்ப விஜய் வந்துட்டாரல்ல, அதே மாதிரி மொத்தமா ஒயின் ஷாப் மூலதான் போதை மூலனாதான் மக்கள் தின்னவங்க அவங்க வீட்டுல ஃபேமிலி நல்லா இருப்பாங்க. ஒரு கடை இருக்கணும். என்ன அங்கனூர்ல வாழ வைக்கும் தெய்வையா, திருமண கோடி வணக்கம் ஐயா. உன்ன போல தங்கம் அங்கனூர்ல எங்கோ நான் பார்க்காத சிங்கெங்கோ. 717 கடை மூடுனது ரொம்ப அமோக வெற்றி. வரவேற்கிறோம், எதிர்க்கல. நம்ம தலைமுறை போனாலும் வந்து அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கு. அதை வந்து மொத்தமா மூடினாத, மொத்தமா மூடிட்டானாக்க பிரச்சனையே இல்லாது. எங்களுக்கு டாஸ்மாக இருந்தால் தான் நாங்கள் எங்களுக்கு கை காலெல்லாம் காலைல உதறோம். நாங்கள் சம்பாதிக்கிறதுல எங்களுக்கு காலையில் இருந்த ஒன்று கட்டிங்க அடிக்கணும், ஒயின் ஷாப்பில் பார்ல சாப்பிடுவோம், கை காலெல்லாம் உதறும். ஆமாம், இவர் விஜய் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு வருமானமே இதுதான். அது நாட்டுக்கு வீட்டுக்கு தான் கேட்டுன்றாங்க. சார் விற்கிறீங்க அப்புறம் இதுலேருந்து அப்ப ஏன் போட்டு ஓட்டுறீங்க? அப்பத்துல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஏன் ஓட்டுறீங்க? ஏடிமிக ஓட்டினா டிமிக ஓட்டினா எல்லாம் ஓட்டினானுங்க. நாங்க சாயம் காய்ச்சி ஓடி குடிச்சிடுவோம். இப்ப டாஸ்மார்க்ல எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்களா? ஆமா. கேட்டீங்களா? நாங்க கேட்டது கொடுக்க மாட்டேன்றானுங்களா? ஏன் கவர்மெண்ட் தான் சொல்லிட்டாங்களா எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கினா நடவடிக்கை? கவர்மெண்ட் அவன் உங்க வீட்ல இருக்கிறான் சார். நாங்க பிளாட் பாத்துல 150 ரூபா தரேன். அவரு என்ன விஜய் என்ன சொன்னாருன்ட்டு? விஜய் என்ன சொன்னாரு? அவரு 150 ரூபா தான் வாங்குறான். நீங்களே போயிட்டு 150 ரூபா கொடுத்துட்டு என்ன ஒரு கோட்டு கேளுங்க, 10 ரூபாய் கேட்டு பாருங்க, அவன் தரானா இல்லைன்னு கேட்டு பாருங்க. கேட்டது என்ன சொல்றாங்க? கேட்டது ஏன் 10 ரூபா நீ கேட்டது சொல்லுங்க. அந்த காசு வந்து தூக்கி 150 ரூபா சாருக்கு அடிக்கிறாங்க. 150 ரூபா சாருக்கு இருந்தா வாங்கிக்கலாம் போடா அப்படின்றான். அடிக்கிறீங்களா? சரி நான் கேக்குறேன், இருங்க நான் கேக்குறேன், வாங்குறேன். நீங்க என்ன சார் கேட்க முடியாது? உங்களுக்கு என்ன கொடுப்பான்? எங்களுக்கு கூலி ஆளுங்களுக்கு கொடுக்க மாட்டான். கிட்ட வந்து ஓப்பனா சொல்லிடுவான். சரிம்மா, இஷ்டம்தான் வாங்க, இல்லன்னா வெளியே போ. உங்களுக்கு கொடுப்பான், எங்களுக்கு கொடுக்க மாட்டான். மூட சொல்லுங்கண்ணா, கல்லுக்கடையை திறக்க சொல்லுங்கண்ணா. ஒரு கெமிக்கல் இல்லாத பொருள் அதுதானா? விவசாயிக்கு எந்த அரசியல்வாதியாவது முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்களா? காமராஜர் ஆட்சி காலத்துல குடிப்பழக்கம் கிடையாது. வந்தாரு, குடிப்பழத்தை கொண்டாரு. இன்னைக்கு வந்து இலவட்டம் எல்லாத்தையும் குடிப்பழக்கத்தை ஆளாக்கி விட்டு போயிட்டாரு. அப்படிங்கிறதுல அவன் இன்னைக்கு 2 மூணுனது சரிதான். இதுக்கப்புறம் டைம் குறைச்சாங்க, எல்லாம் குறைச்சாங்க. அவங்க போட்ட பிளான்லாம் கரெக்டான பிளான் தான். இது என்ன சொல்ல வரேன்னா, போட்டாங்க எல்லாத்தையும் குடிகாரன் ஆகிட்டு இப்போ திமுக அரசு கலைஞர் ஆட்சியில் திமுக அந்த நேரத்துல 1960 70 இருந்து குடிகாரன் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை மூடினாலும் வேற ஏதாவது ரெடி பண்ணி ஏதாவது பண்ணதான் செய்வாங்க. அதனால மூட நல்லதுதான், கொஞ்சமா மூட்டு வர்றது நல்ல விஷயம் தான். அது இல்லாம சரக்குலே தரம் சரியில்லைன்றாங்களே, அது இருக்கதான் செய்யுது. அது ஒருத்தங்க யார் தயாரிப்புலாம் இருந்துச்சுல்ல, இனிமே அதெல்லாம் மாத்தணும். மாத்தி ஒரு நல்ல தயாரிப்பா கொண்டு 10 ரூபா கூட வைத்த நல்ல பொருளை கொண்டு ஒரு சப்ளை பண்ணா கரெக்டா இருக்கும். ஆமா, அந்த ஆட்சி நல்ல ஆட்சி தான், நல்ல ஆட்சி, சிறப்பான ஆட்சி. ஏதாவது காமராஜர் ஆட்சி மாதிரி கொண்டு வந்தா சரிதான் எங்களுக்கு, மக்களுக்கு. அப்ப டாஸ்மாக் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கல்லுக்கடை தரணும். கல்கடை ஆமா, இங்க கேரளா ஃபுல்லா கல்கடை இருக்குல்ல. இன்னும் தறி கொண்டு 50 500 கிலோமீட்டர் கல்கடை இருக்கு. அந்த அரசாங்கம் கொடுத்துருக்கல, அந்த கல்லுக்கு கொண்டு வரலாம். இங்க இப்ப 717 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிருக்காங்களே, அதை வர வைக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? எடுக்கட்டும். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த திமுக ஒரு ஆட்சி இருந்தது இல்ல, அந்த ஆட்சி ஃபுல்லா இது விசை சாராயம். இதை சரியா வந்து கவர்மெண்ட் இதுக்கு ஒரு குழு போட்டு நல்லா
ஹெல்த்துக்கு நல்லா உழைக்கிறவன் உடம்படியில குடிப்பான். இந்த சாராயத்தை செக் பண்றதுக்கு அதுக்கு ஒரு தனி குழு போடுங்க. குடிக்கலாம் உடம்படியில போதை இருக்குது. விஷ சாராயம் கடை கொடுத்துட்டு முன்னாடி ஒரு ஆட்சியில வந்து பூரண மது விலக்கு ஒழிக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து பூரண மது விலக்கு ஒழிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அதுல தோத்து போயிட்டாங்க டிஎம்கே. 2வது ஒரு முறையில ஜெயிச்சாங்க. ஜெயிக்கும் போது அதே மக்கள் தோக்க வச்சாங்கல்ல, இப்ப ஜெயிக்க வச்சாங்கல்ல. அதனால இந்த விஷ சாராயத்தை கலக்கி கொடுத்து எல்லாத்தையும் சாவடிக்கிறானுங்க. எத்தனை பேர் செத்துக்கிறான் தெரியுங்களா? லாக்டவுன்ல இல்லைங்க, நீங்க வேற லாக்டவுனுக்கு அது சம்மதம் இல்லைங்க. இந்த சாராயத்துல எவ்வளவு குடும்பத்தை அழிச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? அதனால எல்லா குடிகாரன், நானும் குடிகாரன் தான். நல்ல சரக்கா தயாரிச்சு நல்ல பொதுமக்களை கொடுத்து தேவையான நல்ல சரக்கா கொடுங்க. இவரு கொடுத்தது நல்ல விஷயம் தான். 750 டாஸ்மார்க் போடுறது நல்லதுதான். இந்த சாராயத்தை ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணி அதுக்கு ஒரு தனி குழு வச்சு எல்லா மக்களும் குடிகாரன் தான். அதோட தரம் சரி பார்க்கணும். தரத்தை சரி பார்க்கணும். இந்த தரத்தை கெடுத்து பக்கா திமுக காரங்க. விஜய் ஆட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு நாங்க ஏற்பாடு பண்ண ஓட்டு போட்டோம். இன்னைக்கு இந்த கடை பூரா தூக்கிட்டு எங்கன்னா போட்டா அப்ப நான் கோயம்பேட்டுல மூட தூக்குறாரு. அதுக்காக நான் ஊர் விட்டு போய் நான் சாட முடியும். நாங்க உழைக்கிறோம் பண்ணிச்சோம். இன்னைக்கு நான் சாப்பிடணும். அப்பதான் எங்க உடம்பு வலி போவோம். அந்த உடம்பு வலி எங்களுக்கு போவோம். இது வந்து குடிச்சிட்டு எங்கன்னா ரோட்ல படுத்துக்காத நாங்க சாப்பிட வரல. நாங்க சாப்பிடறதுக்கு எது வரோம், ஓய்ச்சிட்டு வரோம், சாப்பிடறோம். ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு சாப்பிடறோம், அது வேற விஷயம். ஒரு சந்தோஷமான சாப்பிடறது வேற விஷயம். உங்க சாப்பிடறதுனாக்க ஓய்ச்சிட்டு வரோம், நாங்க சாப்பிடறது வேற விஷயம். அப்ப நீ வந்து எல்லாரும் தூக்கி போட்டு போயினாக்கா ஒயின் சாப்பு போட்டுனாக்கா அப்ப எதுக்கு நீ தூக்குற? அப்புறம் எதுக்கு நீ வந்த? நீ எதுக்கு வர? நீ மக்களா தேர்ந்தெடுத்து நாங்க உண்ட. அப்ப நீ எதுக்கு நீ வந்த? இதுக்கு நீ அதுக்கு வந்ததும் ஒண்ணு புண்ணியமே கிடையாது. நல்லதானே? அப்ப எம்ஜிஆர் ஆட்சியில 2 ரூபாய் கிளாஸுங்க. 2 ரூபாய் கிளாஸ். எது 2 ரூபாய் கிளாஸ்? இந்த சாராயம் வித்து 2 ரூபாய் எம்ஜிஆர் ஆட்சியில எப்படி வித்தாங்க? அப்பா இப்போ சரக்குனா நீங்க மட்டும் குடிக்கிறீங்க. அது ஒரு 150 ரூபாய் கறி போனா வீட்டுல எல்லாம் சாப்பிடலாம்ல. அது எல்லாம் அப்ப சம்பாதிக்கிறதால எவனும் வந்து முட்டாளு கிடையாது. முட்டாளு கிடையாது எவனுமே. எல்லாம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு தான் சாப்பிடறாரு. சும்மா கிடையாது. இப்போ 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வீட்டுல கொண்டு போய் 800 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் சாப்பிடறான். வழுக்கிற மட்டும் சாப்பிடறான். நீ இப்போ வந்து தானே நீ கஷ்டப்பட்டு 3 வருஷமா எங்க போச்சு? 3 வருஷமா எங்க போச்சு? ஆனா பெண்களோட கோரிக்கை தானே இது. பெண்களோட கோரிக்கை தானே டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணுங்க. அங்கங்க குடிச்சு இது பண்றாங்க, வீட்டுல பிரச்சனை நடக்குது. ஆனா டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணு. பெண்களோட கோரிக்கை தானே இது. யாரு வந்து பெண்கள் வந்து குஷ்டி போது யாரு தப்பான வழி போலங்க. அப்ப வந்து இப்ப இல்லங்க, இப்ப கஞ்சா வைக்கிறான், இது ஊசி போடுறான், ஊசி போட்டுக்கிறான். அப்ப அதெல்லாம் நீ தடுப்பியா? ஊர்ல இப்ப சாராயம் நிறுத்துறீங்க, ஒயின் சாப்பு நிறுத்துற. இப்ப ஒயின் சாப்பு நிறுத்துங்க. இப்ப ஊர்ல கடை சாராயம் காசு மாட்டானா? ஊர்ல சாராயம் காசு மாட்டானா? சொல்லிருக்காரு. எப்படி தடுப்பா? வீட்டு நீ போலீஸ் போட்டு வைப்பியா? வீட்டு நீ போலீஸ் போடுவியா? எப்படி போடுவா? ஒரு வீட்டுல சரிங்க, எங்க ஊர்ல வீட்டுக்காரன் போட்டு அடிக்கிறான். இப்ப எத்தனை வருஷம் எங்க போச்சு? அவங்க வீட்டு வந்து எப்ப எத்தனை வருஷமா எங்க போச்சு? 3 வருஷமா எங்க போச்சு? எல்லா வீட்டுலயும் இருக்குது. குடினாக்கா உடம்பு உழைச்சி கஷ்டப்பட்டு சாப்பிடறவங்களுக்கு இது மாதிரி நிலைமைனா எத்தமே எல்லாமே முடிட்டாக்கா இப்ப இருக்கிற நிலைமை என்ன? எங்க ஊர்ல நாங்க சாராயம் காசுவோம். கள்ள சாராயம் காசுவானுங்க. எப்படி காசுவானுங்க? எங்கன்னா கரும்பு தோட்டம் முன் தோட்டம் தான் காசுவானுங்க. அப்ப நீ எல்லாம் வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட்டு மூடுவியா? ஏதோ கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறது வந்துக்கிறோம், 10 ரூபா சாப்பிட்டு போறோம், அவ்வளவுதான். நீ வந்து ஒயின் சாப்பு ஒரு ரத்த தூக்கி அங்க போடுற. அப்ப மொத்தமா நீ மூடிடுவா? நீ மூடுவியா? ஒயின் சாப்பு மொத்தமா மூடுவியா? இப்ப நீ கேட்டீங்கல்ல, உங்களுக்கு நான் பதில் சொன்னேன்ல. இப்போ நம்ம ஊர்ல சாராய கடை நிறுத்துறீங்க, ஒயின் சாப்பு நிறுத்துறீங்க. நாங்க கஷ்டப்பட்ட சாப்பிட்டு போறோம், அவ்வளவுதான். எல்லா ஊட்டியும் அது மாதிரி நடக்காது. கஷ்டப்படுறவங்க சாப்பிடத்தான் வந்துக்கிறாங்க. ஓட்டு போறதுக்கு முன்னாடி பெண்கள் வைத்த எல்லாம் கோரிக்கை தான். யாரும் போதையை இது பண்ணோம் தடுக்கணும் சொல்றாங்க. பொம்பளே வந்து சரக்கு வாங்கி பாருங்க, நானே வாங்கி கொடுத்துறேன். அப்ப சொல்லுவோம். அப்பா பொம்பளைகளே வந்து சரக்கு வாங்குறாங்க, அப்புறம் ஓய்ச்சா போறது எப்படி இது தெரியுமா? ஏன்னா விஜய் வந்து ஜெயிச்சு வந்து திமுக ஓட்டுறாது. விஜய் ஜெயிச்சு திமுக ஓட்டுறாது. இருந்தாலுமே வந்து பெரும்பாலுமே வந்து உன்ன சட்டமன்றத்தில் வந்து சிவசேனை வந்திருக்காப்ல இருக்கட்டும். என்ன அங்கனூர்ல வாழ வைக்கும் தெய்வையா, திருமாவளவன் கோடி வணக்கம் ஐயா. உன்ன போல தங்கம் அங்கனூர்ல எங்கோ நான் பார்க்காத சிங்கெங்கோ. விஜய் வந்தது திமுக ஜெயிச்சு திமுக ஓட்டுறதுக்கு முக்கிய காரணம் டாஸ்மார்க்ல முன்ன கதை அடுத்த வர முடியாதுங்க. விருத்தாசலம் தொகுதியில வந்து நல்லது தானே. இப்போ ஏங்க என்ன மாதிரி குடிக்கிறேன்
என்ன மாதிரி குடி என்ன பண்ணுவா செத்துருவாங்க. என்ன குடிக்கிற விஜய் வந்து திருப்பி வரணும் வரப்படாதா? ஏன்னா இல்ல மூர்த்து கோயிலாது ஒரு ஆளாக 500 சம்பாதிக்கும். ஏன்னா விஜய் வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் அவர் வருவார் எதிர்பார்த்து மாட்டாப்ல விஜய். ஏன்னு கேக்குறீங்களா? விஜய் எதிர்பார்க்க மாட்டாரு. நான் வருவேன். நேற்று கட்சி அனுப்பிச்சு அரசியல் முதல்வர் ஆயிட்டாரு. பெரிய விஷயம் நல்லது. அதுக்கு எங்க ஓட்டு போய் எங்க திமுக ஓட்டு, என் தளபதி ஓட்டு, நாங்க ஓட்டு போட்டோம். புரிஞ்சு போச்சு. நான் ஓட்டு சூரியன் கட்சி. இந்த சரக்கு வாங்கி குடிக்கிற காசுல வீட்டுல இருக்கும்போது ஒரு கறி 150 ரூபாய் கறி வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி கொடுக்கலாம். மகிழ்ச்சி நான் கோரிக்கை அது ஏத்துக்கிறாரு. உங்களை கோரிக்கை வந்து இப்ப வந்து ஏடிஎம்க்கு வந்து எத்தனை மனுஷன் போட்டு சொல்லுது. மேற்படி இது அதிகமாக க்ளோஸ் பண்ணுறது நல்லதுதான். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா போக்குவரத்து இடையூறா இருக்குது. அங்கங்க இருக்கிற ஒயின் ஷாப்னால குடிக்காரங்க குடிச்சிட்டு ஒழுங்கா போறது இல்ல. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா இது வந்து அரசாங்கம் கரெக்டாக எடுத்துக்கும். நம்ம குடிச்சிட்டு அவங்களுக்கு போய் பிரச்சனை பண்ணுறோம். அதனால நம்ம ஒயின் ஷாப்பு மேக்சிமம் 90% ஒரு கோயில் ரெண்டு இடத்துல இருக்கிறது தவறு தான். இந்த மாதிரி போக்குவரத்து சாலையில் இருக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா இப்போ குடிச்சிட்டு நம்ம நிதானமாக போனாதான் பிரச்சனை இல்லை. அவன் குடிச்சிட்டு போய் அவன்கிட்ட ஒம்பித்து அது அடிபடி தகராகி குடிச்சிட்டு தவறான முறையில் போயிட்டு ஒருத்தர் மேலே கீழே பேசுறதுனால பிரச்சனை ஓவராக வருது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒயின் ஷாப் இந்த இடத்துல இருக்கிறது 90% நல்லது. ஏன்னா நாங்கள் இந்த மார்க்கெட்டை தாண்டி எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது, லாங்கில் கொண்டு போயிட்டாங்கன்னா. அதனால தான் சொல்றது ஒயின் ஷாப் இதை விட இன்னும் கொஞ்சம் தூரம் இப்போ தள்ளி வைத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்கே வச்சாலும் நாங்கள் போய் வாங்குறோம், வாங்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் குடிக்கிறோம், குடிச்சிட்டு தான் இருப்போம். அதனால இந்த நடைமுறை நல்லது. இது ஒயின் ஷாப் இன்னும் அதிகமாக மூடணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு கடை இருக்கணும். எம்ஆர்பியோட ரேட்டு 150 ரூபா. 150 ரூபாய்க்கு மேல கம்மி இல்லை. டாஸ்மார்க் ஆதரவா எதிர்பார்த்தா எடுக்கிறேன், வேற எதுவும் எடுக்கல. புரியல? இல்ல 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 நேத்து சர்க்குலர் அனுப்பிச்சாங்களாமே. இவர் வந்து ஆடிட்டரு. அவரு எது வேணாலும் கூப்பிட்டு பேசுவாரு. இல்ல எத்திர சொல்லுங்க. போயிடுங்க, எது வேணாலும் கூப்பிட்டு பேசுவாங்க சார். இல்ல சார் இப்போ நேத்து சர்க்குலர் அனுப்பிச்சிக்கிறாங்க சார். நேத்து உங்களுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று எல்லாம் டாஸ்மார்க் சர்க்குலர் அனுப்பிச்சிக்கிறாங்க. ஆமா சார், நான் இப்போ எதுவுமே சொல்லி சரி. இல்ல அவர் எடுக்கல. கோகிதா மைக்கு சார் அவர் லைவ் பண்ணல சார். சார் இல்ல 10 ரூபா வாங்க கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்களே. இப்போ எதுக்கு இல்ல சரிப்பா 10 ரூபா வாங்க கூட சொல்லிருக்காங்களே சார். இப்போ நீங்க ஏன் சார் வாங்குறீங்க 10 ரூபா? சார் நான் கேட்குற போறீங்க என்னன்னா, எல்லாரும் இங்க தொழிலாளி தான், ஓகேவா? எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான். 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க கூட சொல்லிருக்காங்களே, நீங்க ஏன் வாங்குறீங்க? அதை தான் கேள்வி. நீங்க ஏன் இன்னும் 10 ரூபா வாங்குறீங்க? அதை தான் நான் கேட்கறோம். மற்றபடி நாங்க எதுவுமே கேட்கல. ஓகேங்களா? 140 ரூபா விலை போட்டுருக்கீங்க, 150 ரூபா வாங்குறீங்க. அதை மாத்துங்கன்றேன். ஏன்னா சர்க்குலர் நேற்று வந்துச்சு. நீங்க இப்ப எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்காதீங்க. ஏன்னா எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஓகேங்களா? இங்க எல்லாமே கோயம்பேட்டுல மூட்டை தூக்குற ஆளுங்க. நீங்க ஏன் 10 ரூபா வாங்குறீங்க? கவர்மெண்ட் சம்பளம் தருது, ஓகேங்களா? இப்ப எல்லாமே கோயம்பேட்டுல மூட்டை தூக்குற ஆளுங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? ஒரு 10 ரூபா சம்பாதி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? குடும்பம் குழந்தை வீட்டுலாம் விட்டு வந்து இங்க மூட்டை தூக்குறாங்க எல்லாருமே. நீங்க வாங்காதீங்கன்னு சொல்றேன். இப்ப கவர்மெண்ட் சம்பளம் தருது உங்களுக்கு, ஓகேங்களா? எல்லாரும் சம்பளம் தருது. 140 150 வாங்குறாங்க. கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன் 150 வாங்குறாங்க? இந்த 10 ரூபா யாருக்கு போகுது? தமிழ்நாட்டோட குடிமகன் போட்டு அந்த 3 கோட்டு வாங்கினதுக்கு இப்போதைக்கு என்ன வர? இப்போதைக்கு 3 கோட்டு வாங்கினதுக்கு 20 ரூபாய் வந்து கையில போயிட்டு நீங்க சொன்ன காரணத்துக்கு கேட்டதுக்கு வந்தது. இப்போ இன்னொரு 10 ரூபா கொடுறானாக்கா நாளைக்கு வாங்கிக்கோ. நீ கேட்டதுனால உனக்கு 10 ரூபா கொடுத்தான். எத்தனை 10 ரூபா காலையில இருந்து இங்க இருந்து போயிருக்கு? 12 மணில இருந்து எத்தனை 10 ரூபா போயிருக்கு? 5 லட்சம் பேரு 5 லட்சம் பேர் இருப்பான் அந்த மார்க்கெட்ல. இந்த 5 லட்சம் பேருக்கு 10 ரூபானா எவ்வளவு இந்த கொள்ளை ஆச்சு? யார் வீட்டு காசு? அவனுக்கு வந்து சரி, இந்த கடைய மூட சொல்லு, அத பத்தி நான் கவலைப்படல. சாராய கடை, கல்லு கடை பாண்டிச்சேரியில மாதிரி திறக்க சொல்லு. 100 ரூபாய்க்குல செலவு ஆகும்.
1000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அவன் சொல்லக்கூடாது. அவன் நல்லவன், அவன் நல்லவன். எல்லாரும் பேசுறாங்க. 2 கோட்ரு வாட்டர் கிளாஸோட வாங்கினா 500 ரூபாய் செலவாகுது. அது 100 ரூபாயில ஒரு 2 கிளாஸ் சாராயம் 40 ரூபா. நல்ல சைடிஸோட 100 ரூபாயில வேலை முடிஞ்சிடும். அதோட நல்ல பசி எடுக்கும், நிம்மதியா இருப்பாங்க. சாப்பிட்டு நிம்மதியா படுக்கலாம். 6 மாசம் தான் கல்லு வரும்ன்றது இல்ல. எங்க ஒண்ணு கரெக்டா நடக்கும். 140 ரூபா பில்லு போட்டுக்குது, 150 ரூபா வாங்குறாங்க. அதே ஊர்ல வந்து 140 ரூபா போட்டுக்கு பில்லு 160 ரூபா வாங்குறாங்க. பில் இருக்கா? பில் இருக்கா? சீக்கிரம் ஓடி கொடுக்குறாங்களே. இன்னும் இங்க எங்க சரக்கு கல்ல பில் கொடுக்குறாங்க. 140 ரூபா பாட்டில்ல போட்டுக்குது, 150 ரூபா வாங்கிக்கிறாங்க. அதே கிராமத்துல 140 ரூபா போட்டு 160 ரூபா வாங்குறாங்க. பாட்டிலுக்கு இங்க 10 ரூபாய், கிராமத்துல 20 ரூபா. கேட்டா என்ன சொல்றாங்க? அதே பாட்டில் எடுத்து கொடுத்தா 10 ரூபா கொடுக்குறாங்க. கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அவ்வளவுதான், போய் அங்க போய் கேளு, கிளம்பு. நீ இல்ல வேற ஆளு. இந்த கடையை முட்டைனா இப்ப எங்க போவான் சொல்ல? அவன் சம்பாதிக்கலாம் ஒரு 1000 500 சம்பளம் பண்ணலாம். அது வந்து ஆட்டா பிடிச்சி போனா வச்சுக்கா 200 வாங்க போனாங்க ஆட்டாக்கு. இங்க இருந்த பக்கத்துல இருந்தா கூட சாப்பிட்டு இங்க படுத்துக்க முடியாது. வேலை செஞ்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்களா? ஆமாண்ணா, ஆமாங்க வாங்குறாண்ணா. இல்ல வாங்க கூட சொல்லிட்டாங்களே. வாங்குறாங்கண்ணா, வாங்குறாங்க. இப்போ இப்போ நீ கேட்டது என்ன சொல்றாங்க? நீ கேட்டது என்ன சொல்றாங்க? அது எக்ஸ்ட்ரா வாங்கதான் முடியாதுன்றாங்க. இல்ல நேத்து கூட சொன்னாங்களே, அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நேத்து கூட சுற்றறிக்கை விட்டுருக்காங்க சர்க்குலர். எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கினா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிருக்காங்க. நல்லா எடுக்கா 150 தான் போடுறது. 150 வாங்கினாங்க, 160 வாங்கினாங்க. 100 ரூபா வாங்குறாங்க. இது நல்லதுதான். டாஸ்மார்க் மூடுறது நல்லதுதான். மக்கள் நிறைய பேர் பாதிப்பாகுறாங்க. இது மூடுறது நல்லதுதான். நிறைய பேர் சாப்பிட்டு எழுதுறாங்க எல்லாமே. இப்போ மொத்தமா க்ளோஸ் பண்ணுமா இல்ல இப்போ க்ளோஸ் பண்ணது வரைக்கும் போதுன்றீங்களா? பண்ணிட்டு இருக்கலாம். மொத்தமா க்ளோஸ் பண்ணோம். அப்பதான் நாடு திருந்தோம். இப்ப விஜய் வந்துட்டாரல்ல, அதே மாதிரி மொத்தமா ஒயின் ஷாப் மூணாதான் போதை மூணாதான் மக்கள் திருந்தவங்க அவங்க வீட்டுல ஃபேமிலி நல்லா இருப்பாங்க. எல்லாம் சம்பாதிக்கிறது ஃபுல்லா இங்கே கொட்டுறாங்களே. கோட்டருக்கு வர எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கணும் ஒயின் ஷாப். இப்போ இந்த கவர்மெண்ட் தான் சொல்லிட்டாங்களே 10 ரூபா வாங்குறத சொல்லிட்டு எல்லாம் ஒயின் ஷாப் வாங்குறாங்களா? ஒயின் ஷாப்ல வாங்குறாங்களா? கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? போய் வாங்குறாங்க. உள்ளார பார்க்குல ஒயின் ஷாப்ல வேலை போகிறோம், போய் வாங்குறான் வெளியே. சம்பளம் வாங்கலையா? அவன் சம்பளம் வாங்கலையா? கவர்மெண்ட் சம்பளம் வாங்கலையா? சொல்லு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறவங்களே கொடுக்கலாம். 10 ரூபா எக்ஸ்ட்ரா. எம்ஆர்பி வேலை 140 10 ரூபா கொடுங்கன்னாக்க 150 ரூபா வாங்குறாரு. போய் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு. அதே மக்கள் வந்து 10 ரூபா இல்லாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான். அதை போய் 10 ரூபா கம்மியா கொடுத்தா ஏத்துக்கிறாங்களா? காசு திருப்பி ரிட்டர்ன் அனுப்புறான். அந்த 140 எம்ஆர்பி கொடுக்கும்போது இப்ப அந்த 10 ரூபா லஞ்சம் தானே வாங்குறான். சம்பளம் வாங்கலையா? டாஸ்மார்க்ல வேலை செய்யற ஆளு சூப்பர். இது எல்லாமே லஞ்சம் தான், ஒரே ஆள் கிடையாது. பூரா ரொம்ப அநியாயமா பண்றானுங்க கூட வந்து எல்லாரும் வந்து. டாஸ்மார்க்ல ஆமாண்ணா, எல்லா விதமா அதான் கேட்கமே வாங்குறாங்க. ஏய் நீ கொடுத்தா நீ பாட்டு விட்டு தெரிஞ்சுக்க வெளியே போட சொல்றாங்க வந்து. இப்ப வந்து தலைவர் விஜய் வந்து போட்டது நல்ல விஜய் வந்து ஒரு 8 மணிக்கு கடை மூணுன்னு நல்ல விஷயம். ஆனா இந்த 8 மணி காலையில 10 மணிக்கு கழுவுவாங்களே, மத்தியம் 10 மணி அதை 2 மணிக்கு போட்டு வச்சுக்கேன். இன்னும் கொஞ்சம் மது குறை வந்து இன்னும் கொஞ்சம் மது குறையும். 2 மணிக்கு போட்டு 8 மணிக்கு அதை மூடணும் வந்து. அப்படி மூடணும்னு வச்சுக்கேன் இன்னும் கொஞ்சம் மது பாட்டு நல்லா குறையும். அதே மாதிரி வந்து பிக்சட் ரேட்டு இதுதான். இதுக்கப்புறம் நீ மேல வச்சு 1 ரூபாய் சரி அவர் போட்டார் வந்து 1 வருஷம் சரி நீ மோன கேஸ் போட்டுடலாம். இவன் ஏய் நீ வாங்கினா வாங்கிட்டு வெளியே போடுற நாயே 150 ரூபா போடுற விலையே அப்படின்னு சொல்றாங்க வந்து. கேட்டு கொடுக்குறாங்க வந்து. நீ அதான் நம்ம உழைக்கிறவனுங்க என்ன பண்றது? 10 ரூபா 5 ரூபாய் போய் பார்க்க முடியும் போன்னு சொல்லிட்டு அந்த கருமத்தை குடிச்சு போத நிலமதான் வருது வழக்க. ஆனா நேத்து எல்லாம் டாஸ்மார்க் சர்க்குலர் அனுப்பிச்சிராங்க. எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்க கூடாது, வாங்கினா கடுமையான நடவடிக்கை. இங்க போய் நீங்களே பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, தப்பா நீங்களே போய் வாங்கிக்கீங்க.